டேய் ஏடா அவ்வளவு கும்பல் நிக்கிறாங்க? இந்த கியூல நின்னு குடுக்கறதுக்குள்ள கலெக்டர் ரிட்டையர்ட் ஆயிருவார் போல இருக்க. மாப்பிள கூட்டத்தை சேர்க்கறதுதான் கஷ்டம், பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்ப பார். ஏனே என்னடா டேய் என்னையா பிரச்சனை? ஊருக்குள்ள பஸ் எது வரலையா? தண்ணி பிரச்சனையா? இவன் அழுகுறானா சிரிக்கிறானா? டேய் அழுதுகிட்டு இருக்கேன். யோ என்னையா பிரச்சனை? பொண்டாட்டி ஓடி போயிட்டான்டா. பொண்டாட்டி ஓடி போயிட்டானா கலெக்டரா கூட்டிட்டு ஓடினாரு? ஏண்டா டேய் ஆமா கையில என்ன அழுக்குச்சால? கட்டின புடவையோட ஓடி போயிருவான்னு தகவல் கிடைச்சது. அதான் ராத்திரியே உருவி வச்சிட்டேன். அந்த கோலத்துல எப்படியா ஓடுனா அவ? என் வேட்டிய உருவிட்டு போயிட்டானே. ஓ தத்ரியம். டேய் அதுக்கெல்லாம் இங்க வரக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன் முத பொண்டாட்டி ஓடி போனதுக்கு அங்கதான் கம்ப்ளைண்ட் கொடுத்து சேர்க்க மாட்டாங்க. எங்கேயுமே சேர்க்க மாட்டாங்க. போடா போடா போட போட உனெல்லாம் ஊருக்குள்ளே பார்க்க கூடாது போ. அண்ணே கலெக்டர் எப்பனே வருவாரு? He'll come. Don't irritate me. Shoo. Nobody is following the rules here. That's why I don't like this country. Collector is not coming on time. I've been waiting for past 2 hours. I have to go. What the hell is this? Shut up. You know Perumal temple. All red and white sunam paint. அப்ப பெரும் முந்திர பருப்பு பாஸ் பருப்பு ஒயிட் ரைசிங் ஆடிங் பானை கம்ம பொங்கல் ரெடி. வெரி டேஸ்ட். Is it? Yes. Bell the ring. Accuse Tiger. Okay. Go fast. Don't miss. Go. டேய் அப்படி என்னடா சொன்னேன்? இவன் இப்படி ஓடுறான். மாப்ள அவ என்ன சொன்னான்னு எனக்கு புரியல. பட் நான் சொன்னது அவனுக்கு புரிஞ்சு போச்சு. என்னன்னு? பக்கத்துல பெருமாள் கோவில்ல பொங்கல் போறாங்க. சார் கலெக்டர் சார் சொல்லுங்க சார். யார் யாரு? வாங்கங்க. சார் கண்ணு தெரியல. டேய் பாத்துடா. மனுவை குறா. இந்தாங்க சார். இந்தாங்க சார். என்னையா அது? சார் எங்க ஊருக்குள்ள தண்ணி தொட்டியா நீங்க தான் திறந்து வச்சீங்க. எங்க ஊருக்குள்ள லைப்ரரி நீங்க தான் திறந்து வச்சீங்க. எங்க ஊருக்குள்ள பள்ளிக்கூடத்தையும் நீங்க தான் திறந்து வச்சீங்க. அதே மாதிரி எங்களுக்குன்னு எங்க ஊருக்குள்ள ஒரு ஒயின் ஷாப்பை திறந்து வச்சுட்டீங்களா? நல்லா இருக்கும் சாமி. ஒயின் ஷாப்பா? இதெல்லாம் ஒரு பிரச்சனை சொல்லி பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கீங்களா? சார் இத போய் சாதாரண விஷயம்ன்றீங்க. இதோட சீரியஸ்னஸ் தெரியல சார் உங்களுக்கு. பக்கத்து ஊருக்கு நாங்க குடிக்க போனா உள்ளூர்காரன் நாங்களே கையில கட்டிட்டு தான் குடிக்கிறோம். நீங்க என்னடா பேண்ட் போட்டு குடிக்கிறீங்கன்னு அடிக்கிறாங்க சார். சார் பேண்ட் போட்டதுக்கு அடிச்சாங்களா? சார் அவனாவது பேண்ட் போட்டதுக்கு அடிச்சாங்க சார். என்ன பேண்ட்டை கழட்ட சொல்லி உள்ள ஏன்டா ஜட்டி போடலன்னு அடிக்கிறாங்க சார். அது மட்டும் இல்லைங்க சார், பைக் எடுத்து பக்கத்தூர்ல போய் சாப்பிட்டு திரும்பி வர்றப்ப போலீஸ்காரங்க இடையில மறைச்சு வாய் ஊத சொல்லி டார்ச்சர் பண்றாங்க சார். வாயை ஊதுனீங்களா? இனிமே ஊத சொல்லுவ சார். எங்களுக்கும் அந்த ஊருக்கும் சண்டை வருது. இதனால பல மண்டை உடையுது. எங்க ஊருக்குன்னு தனியா பிரிச்சு கொடுத்துருங்க சார். அப்படி மட்டும் பிரிச்சு கொடுத்தீங்கன்னா எலெக்ஷன்ல உங்களுக்கே ஓட்டு போட்டுரும் சார். ஐயோ கலெக்டருக்கும் கவுன்சிலருக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறானே. நீங்க பண்ணி கொடுங்க சார். ஜாதி கலவரத்துல பிரச்சனை வந்தது பார்த்திருக்கேன். ஆனா பிராந்தி கலவரத்துல பிரச்சனை வந்தது இப்பதான் பாக்குறேன். ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன். தேவையற்ற கலவரங்கள் நடப்பதால் 30 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் மூடுமாறு உத்தரவிடுகிறேன். என்னடா? ஏய் ஏடா மறந்து போய் மாரியம்மன் கோயில்ல படுத்துட்டோமா? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஸ்டாப் ஸ்டாப். இளம் பெண்களே கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்கு இப்ப இந்த கொலவல்லா? தம்பி, இந்த ஊர் எம்எல்ஏ செய்ய முடியாதத, இந்த ஊர் கவுன்சிலர் செய்ய முடியாதத நீங்க ஒருத்தரா இருந்து சுத்துவட்டை கிராமத்துல இருக்கிற எல்லா மதுபான கடைகளையும் மூட வச்சீங்க பாருங்க. அதுக்குதான் தம்பி இந்த மரியாதை. உங்க சந்தோஷத்துக்கு காரணம் நான் இல்லைங்க. இதோ இருக்கானே இந்த உத்தமன் தான். இவன் ரத்தம் சிந்தினதுனாலதான் எல்லாம் நடந்தது. ஒரு குக்கிராமத்தையே குஜராத் ஆக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி தம்பி. குஜராத்தா? ஒன்னும் புரியல சொல்ல தெரியல கண்ணு மொழியில கண்ட அழகுல ஆசை கூடுதே. உச்சந்தலையில உள்ள நரம்புல 10 விரலில தொட்ட நொடியில சூடு ஏறுதே. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பேங்க்ல அமௌண்ட் டிராப் பண்ணிட்டு போலான்னு வந்து. யார் அவன்? மாப்பிள்ள யாழ் வளர்மதி வீட்டுல பிரச்சனை ஆச்சுடா. இன்னைக்கு ஊரை விட்டு ஓடியலான்னு முடிவுல இருக்கும்டா. காலையில தானடா லவ் பண்ணவே ஆரம்பிச்ச. உண்மையான காதலுக்கு ஒரு கால் செட்டு போதும் மாப்பிள்ள. இங்க வர்ற மைக்கு
டீல நனைஞ்ச பண்ணும் திடீர்னு கிடைச்ச பொண்ணும் ரொம்ப நேரம் தாங்காது. எப்போ வேணாலும் பிச்சுட்டு போயிடும். பார்த்து நடந்துக்க மாப்பிள. பொசுக்குன்னு கிடைச்ச பொண்ணு போலீஸ் கையில இருக்கிற கன்னு ரொம்ப பவர்ஃபுல் மாப்பிள. உனக்கு ரைமிங் பேச தெரியுமா? எனக்கும் தெரியும். இங்க பார், இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஒரே ஒரு ஹெல்ப் பண்றா. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு வளர்மதி ஊர்ல இருக்கிற தேரடி வீதி இல்ல, அங்க வந்து நிப்பா. நீ அவளை கூட்டிட்டு ஓடிடுறா. இல்ல, கூட்டிட்டு வந்துடுறா. நான் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் எடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. ப்ளீஸ்டா. அதெல்லாம் முடியாதா மச்சான், நீ மட்டும் இந்த காதலை சேர்த்து வைக்கல, நாளைக்கு எங்களை உயிரோட பார்க்க முடியாது. டே நான் அண்ணன் நயன்தாராவையோ காஜல் அகர்வாலியா கரெக்ட் பண்ணிட்டேன். வாஸ்து மீன் வாய் மாதிரி ஒரு வாய், அதுவும் வாலண்டரியா வந்து வலையில விழுந்திருக்காடா. டே, இந்த ஆப்பரை மிஸ் பண்ணிட்டேனா அடுத்த ஆப்பர் எனக்கு கிடைக்காதுடா. டே ப்ளீஸ்டா. டே நீ யோசிச்சு பாரு, இதே குளத்துல உனக்கு அப்ப 2 வயசு இருக்கும். ஆமா, அப்ப உனக்கு 2 வயசு தான். என்ன சொல்ல வர? ஆனா உனக்கு மட்டும் நீச்சல் தெரியாது. அப்ப டேய், நான் டேய், எப்பா நிறுத்துறவன் புராணத்தை. அந்த பொண்ணை நைட்டு கூட்டு வந்த அவ்வளவுதானே? எஸ், கூட்டு வந்து தொலைக்கிறேன். இந்த சின்ன பயலுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு மாப்பிள்ள. என்னாச்சுன்னு தெரியலையே. சொல்றா மாப்பிள்ள. டேய் மைக்கு, தேரடி வீதியில தான்டா இருக்கேன். யாரையுமே காணோம். இப்பதான்டா போன் பண்ணா, வீட்டை விட்டு கிளம்பிட்டாலாம். நீ அதே தெருல பாத்துக்கிட்டே இரு, வந்துருவா. டேய், என்னடா உன்னோட வயசு ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. ஆமாடா, என்னை விட 2-3 வயசு ஜாஸ்தி தான். 2-3 வயசா? 2-3 தலைமுறையா வித்தியாசம் வரும் போல இருக்குடா. காதலுக்கு வயசு முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். பொறாம பிடிச்சவனே, நீ கூட்டிட்டு வா. டேய், வர்றப்ப தேவையில்லாம மனசு அலபாய விடாத. அவ உனக்கு தங்கச்சி முறை வேணும். எது? ஏன் தங்கச்சியா? செருப்பால் அடிப்பேன். நாளைக்கே பால் ஊத்துற மாதிரி இருக்கா இவ. என் தங்கச்சியா? பரவாயில்ல, வாழ்ந்து அவ கூட தான் வாழ்வேன். விதி யார விட்டுது? மைக்கேல் ஆகிய நீங்கள் ரெஜினாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? வாயை திறந்து கூறுங்கள். சம்மதம். ரெஜினா ஆகிய நீங்கள் மைக்கேலை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? அந்த வெத்தலைய முழுங்கிட்டு சொல்லி தொலை. சீக்கிரம் ரிங்க மாத்திட்டு இடத்த காலி பண்ணுங்கப்பா. I love you, darling. ஐயோ கர்த்தரே. டேய், இது கல்யாணம் வரைக்குமே தாங்குமான்னு தெரியலடா. அதெல்லாம் எல்லாம் தாங்கும்டா. வாய மூடுறா. தப்புச்சேன்டா மைக்கு. பையில பண நகையெல்லாம் இருக்குது. யார் நோட்டம் போறதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போ. ஏன் சத்தம் இல்ல? என் மூஞ்சில நட்டு பஞ்சு போடு. பாட்டி, எப்படி உங்க மூஞ்சில? யாருல பயப்படுத? குத்துல அப்பதானே என்ன அடிச்சு போட்டு இவளை தூக்கிட்டு போயிட்டாங்க நம்புவால. குத்து. என்ன ரோசனை பண்ணுத? குத்துல. ஓகே, அதுவும் சரிதான். குத்து குத்து. குத்தணும்னா எப்படி குத்தணும் தெரியல. மா குத்து, மஞ்ச குத்து, பூ குத்து, புள்ளையார் குத்துன்னு இப்படி புடிச்சு. ஐயோ பாட்டி. ஏய் மைக்கு, நாங்க ஸ்டேஷன் வந்துட்டோம்டா. நீ எங்கடா இருக்க? தேங்க்ஸ் ராமாப்ல. நான் கியூலாண்ட நிக்கிறேன், வந்துடுறேன்டா. சீக்கிரம் வாடா. சரிடா. பெரிய இடத்துல வசதியா வாழ்ந்த பொண்ணு மெட்ராஸ்ல போய் 2000 ரூபா வாடகையில, அதுவும் ஆஸ்பிராசிட்டு போட்ட வீட்டுல குடும்பம் நடத்த போறீங்க. ஏற்கனவே அங்க அவன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வேற இருக்கேன். நடுவுல ஒரு சின்ன துணியா, அதுலயும் ஏகப்பட்ட ஓட்டை. நீங்க 2 பேரும் தனியா இருக்கிறத அந்த ஃப்ரெண்டும் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லங்க, அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வாடகை கொடுக்கலன்னா குடுமையை புடிச்சு கேக்குமா. ஏண்டா 3 மாசம் ஆகுது வாடகை தரத்துக்கு வக்கு இல்ல. உனக்கெல்லாம் ஒரு குடும்பம், ஒரு பொண்டாட்டி. மானம் கெட்டவனே.
அப்பா, எப்படியாவது வாடகை கொடுத்துரு. தயவு செய்து கிட்ட மட்டும் வந்து பேசாத. என்னது? ஒண்ணு இல்லக்கா, ஒரு 1 hour டைம் கொடுங்க ஹவுஸ் ஓனர். என் பொண்டாட்டி கம்மலை வித்தாவது வாடகை கொடுத்துறேன். யாரு? சொல்றா மைக்கு. மாப்பிள்ள, திடீர்னு டிக்கெட் விலையை ஏத்திட்டாங்க. ஒரு 20 ரூபா கம்மியா இருக்கு, வந்து கொடுத்துட்டு போறியா? அப்படியா? சரி இரு வரேன். என்ன? டிக்கெட் எடுக்க 20 ரூபா குறைதான். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க, ஒரு நிமிஷம் போன் கொடுக்குறீங்களா? இந்தாங்க பேசுங்க. பேலன்ஸ் கம்மியா இருக்கு, பாத்துக்கங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வளர்மதி, வளர்மதிடா, வளரு. வளர்மதிதான். வளரு, நம்மளெல்லாம் வழி அனுப்ப வந்திருக்காங்களா? டேய், நீங்கள பார்த்தா வழி அனுப்ப வந்தவங்க மாதிரி தெரியலடா. கையில கத்தி கம்பெல்லாம் வச்சிருக்காங்க. நம்மள போறதுக்கு வந்திருக்காங்கடா. ஐயோ, வளரு, கிளம்பு கிளம்பு, வா ஓடிடலாம். அவங்கள நான் தான் கூப்பிட்டேன். ஏன்? இது பாருங்க, 8 மணிக்கு சாப்பிட்டு 8:10க்கு தூங்குற ஆள் நான் வசதியா வாழ்ந்த பொண்ணு. என்னால எல்லாம் உங்க கூட வந்து கொசு கடியில கஷ்டப்பட முடியாது. போகிற வேணா கொசுல வாங்கிக்கலாம். வளரு. பாட்டி, வர்றாங்கடா, கிளம்புடா. அவ கூட ஓட வேண்டிய டிக்கெட்ல இவன் கூட ஓடுறத நினைச்சா கேவலமா இருக்கே. ஏய் வாடா, ஏய் வாடா, சீக்கிரம் வாடா. ஐயோ, மாப்பிள்ள தலை சுத்துற எனக்கு வேணாண்டா. லேடிஸ் ஃபர்ஸ்டா? தண்ணி ஏப்பா ஊத்துற? தண்ணி எனக்கு சேராதுப்பா. அப்படியா? சரி விடு, நானே பரவாயில்ல பரவாயில்ல. என்ன பண்றேன்? எப்படி? நாங்கெல்லாம் அன்னப்பறவை. ரம்மு வேற தண்ணி வேறையா பிரிச்சு மேய்ஞ்சிருவோம். இரு, சத்த பறந்துட்டு வந்துடுறேன். மிஸ்டர் அன்னப்பறவை, என்ன ரொம்ப ஒசர பறந்துடாதீங்க. ரயிலுக்கு மேல ஏகப்பட்ட கரண்ட் கம்பி அடிபட்டு செத்து போயிருவீங்க. பல வருஷமா பறந்துகிட்டு திரண்டா பச்சரை. போடா டே, போ ஒக்க. மைக்கு, ஒயின் ஷாப்ல ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. குடும்ப குத்துவலை காட்டம் இருக்கா. சரக்கு வாங்க என்ன ஓட்டம் ஓடுறா தெரியுமா? பிடி உஷா தோத்தாங்க. தண்ணி அடிக்க என்னமா அலையிறா. மாப்பிள்ள, பாத்ரூம்ல தான் ஆண் பெண் பிரிச்சிருக்கணும். பார்ல எல்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல நீ அந்த வில்லேஜை விட்டு வெளியில வந்து பேஸ்புக் ட்விட்டர்னு ஜாயின் பண்ணு. அஜிங்கமா இருக்குது. அதுலலாம் சேர எவ்வளவு செலவாகும் மாப்பிள்ள? மாப்பிள்ள, தேதி கிழிக்காம இன்னும் உங்க ஆளுன்ற 1990லயே இருக்குது. முதல்ல ஒன்னு அப்டேட் பண்ணிக்க. சும்மா மச்சான், ஒரு வெங்காயம் வேணாம். உன்னெல்லாம் நம்ப முடியாது. தள்ளி விட்டு கொன்னாலும் கொண்டு விடுவேன். ஏய், எனக்கும் ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் அக்கௌண்ட் இருக்கு தெரியுமா? ஊர்ல ஹோட்டல் பெட்டு கடையில அக்கௌண்ட் இருக்கு. அதெல்லாம் சொல்ல மாட்டியா? நீ கடை வைக்கிற அக்கௌண்ட். ஃபேஸ்புக்ல நான் எதை போட்டாலும் லைக் அள்ளும் மாப்பிள்ள. விளக்கமா மாட்டு சனியை க்ளோஸ் அப்ல எடுத்து போட்டா கூட போதும். வாவ், நைஸ் கிளிக், பியூட்டிஃபுல்,
ஒன்றுபுல் ஆசம் ரசம் அப்படின்ட்டு எவனாவது ஒருத்தன் என்னத்தையாவது போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். மைக்கு மைக்கு அங்க பாரு ஒயின் ஷாப்ல நான் பார்த்த பொண்ணு போதையில எப்படி தள்ளாரா போறா. இல்ல சாரி. நல்ல வேலை விட்டவ மூஞ்சில வாங்கி எடுத்துரு. ஹலோ டாக்டர், நான் பிரியா பேசுறேன். அம்மாவும் குழந்தையும் சேஃபா இருக்காங்க. அடுத்த 20 மினிட்ஸ்ல நாங்க திருமங்கலம் ஸ்டேஷன் ரீச் ஆயிடுவோம். அப்ப நீங்க ஆம்புலன்ஸ் ஹலோ கேக்கல. ஹலோ 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 டாக்டர். ஏய் மைக்கு அங்க பாருடா பாத்ரூம்ல புகை வருது. உள்ள போய் தம் அடிக்கிறாடா. மாப்பிள்ள மொட்டைன்னு அடிச்சா முடி வளர்ந்தே ஆகணும். அதே மாதிரி தண்ணின்னு அடிச்சா தம்ம இருந்தே ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். சாரிங்க, எங்களுக்கே கொஞ்சம் தான் இருக்கு. அதில் ஃபோன் பண்ணும். நான் தெரியுங்க. இந்தாங்க. ஏய் போன ஏன்டா கொடுத்த? புதுசா சரக்கு கேட்டா என்ன பண்ணுவேன்? ஹலோ, நான் தான் பேசுகிறேன். என் ஃபோனில் பேட்டரி லோ. அடுத்து திருமங்கலம் ஸ்டேஷன் தான். நீங்கள் வந்தால் நாங்கள் ரெடியாக இருப்போம். ரூம் எதுவும் இல்லையே, எல்லாம் ஃபுல்லா இருக்கு. ஜெனரல் வார்டு தான், பரவாயில்லையா? பரவாயில்ல, ரூம் எதுவும் தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேஃப்டி தான் முக்கியம். எத்தனை பேர் வரீங்க? ஆம்புலன்ஸ்ல 2 பேர் வருவாங்கம்மா. ஐயோ, 2 பேர்லாம் பத்தாதுங்க. கூட 2 பேர் அனுப்புங்க, அப்பதான் நல்லா இருக்கும். 4 பேரா? ஆட்டோன்னு பார்த்தா சேர் ஆட்டோவா இருப்பா போல இருக்கே. ஓகே, வந்துருங்க. இந்தாங்க, தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, அது 2 பேர் பத்தாதுன்னு சொன்னீங்க இல்ல, அதான் நாங்க 2 பேரு. ஓகே, இதுல என்ன தயக்கம்? கண்டிப்பா உங்க 2 பேரையும் யூஸ் பண்ணிக்கிறேன். டேய், என்னடா பப்பர முட்டாய் கேட்ட மாதிரி படக்குன்னு ஓகேன்ட்டா. என்ன சொன்ன? இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு வேலை இருக்கு, அந்த டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னல. நமக்கும் இப்ப வேலை வந்துருச்சுடா. இந்த பொண்ணை கோர்ட்ல கொண்டு ஒப்படைக்க வேண்டியதான் நம்ம வேலை. கையறா, அது ஓ வேலை. நாங்க இருக்க, நாங்க பாத்துக்கிறோம்னு என்ன ஏன்டா கேக்குற? நீ அந்த பிள்ளைய லவ் பண்ற, அவ பின்னாடி போ, வெட்டுப்பட்டு சாவு. அவ உயிரோட இருந்து அவளே கல்யாணம் பண்ணிக்க. அதை விட்டுப்பட்டு உன் கூட வந்து நான் ஏன்டா வெட்டுப்பட்டு சாகணும்? டேய், நீ என் நண்பன்டா. அத நீதாப்பா சொல்லிக்கிட்டு இருக்க, நான் இன்னும் சொல்லவே இல்லையே. அப்ப நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா? இல்ல. அப்படியா? இல்லடா. அண்ணே ஒரு நிமிஷம். என்னப்பா இவன் என் நண்பனே இல்லைங்கிறானே. ஏன் அப்படி சொன்ன? எல்லாம் கிறுக்கு பிடிச்சு போய்தான். என்னங்கடா அதெல்லாம்? இவனுக்காக நான் எவ்வளவு உதவி தெரியுமா பண்ணிருப்பேன். அப்படியா? ஒரு நாள் தண்ணி அடிக்க காசு இல்லைன்னா பஞ்சாயத்து போர்டு பல்ப திருடும் போது ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து திறந்து வந்தாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட இருந்து இவனை காப்பாத்தினேன். அப்பெல்லாம் நான் உனக்கு நண்பனா தெரியலடா. இது என்னன்னு பக்கத்தூர்ல போய் முடி வெட்டிட்டு காசு கொடுக்க முடியாம பாதி சேவிங்கோட முடியாத. அப்ப கடைக்காரன் துரத்திட்டு வந்தேன். அவன்கிட்ட இருந்து நான் இவனை காப்பாத்தினேன். அப்ப நான் உனக்கு நண்பனா தெரியலடா. அது மட்டுமா, பக்கத்தை விட்டு நீ சொல்லுப்பா. டேய், இதுக்கு மேல அசிங்கப்படுத்துறதுக்கு ஒண்ணு இல்ல. மொத்தத்துல எம்மனுக்கு இன்விடேஷன் வைக்க கூட என்னையும் கூப்பிடுற, அவ்வளவுதானே? நான் செத்தாலும் பரவாயில்லடா, கூட வரேன்டா. கிளம்புடா. தம்பி, என்னப்பா ஃப்ரெண்டுக்குள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் என் மனசுல வச்சுக்கிறேன். ஃபீல் பண்ணாத. அவன் பேசுனதுல நான் ஃபீல் பண்ணலடா. அப்புறம் என்ன? மனுஷ ஜென்மத்திலே சேரக்கூடாத ஒரு ஆளா இருக்கேடா கோகனட் மண்டையா. உங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டான். ஆகா, நல்ல டைம் பார்த்து ஆண்டவனா அம்பாசிடர் கார் அனுப்பியிருக்காண்டா. வெள்ளையா இருந்த அம்பாசிடர் காரா? அது ஆடிக்காரா? ஆடிக்கார ஆவணிக்கார, அவனே பழகிட்டு வர்ற மாதிரியே வர. கைய போடு, கைய போடு. என்னடா முட்டைக்குள்ள இருந்து முடி முளைக்காத கோழி குஞ்சு ஒண்ணு எட்டி பாக்குது. இந்த முஞ்சிக்கிட்ட லிப்ட் கட்டதுக்கு பேசாம அடிபட்ட செத்துருக்கலாம். சை, போயிட்டியா? அம்மா, அப்பா. சார், நான் சாகுறதுக்கு வரலங்க சார், லிப்ட் தான் சார் கேட்டேன். லிப்ட் கேட்டா இப்படி கேட்கணும். நடுவுல மறைச்சு கேட்டீங்கன்னா விட்டு ஏத்துங்கன்னு அர்த்தம். ஒரு லிப்ட் கடை கேட்க தெரியல, மூஞ்சி முகரி பாரு, விட்டா செத்து போற. என்னைய பாரு, என்னைய பாரு. பார்க்க முடியலடா. ஓடுற ட்ரெயின்ல லிப்ட் கேப்பியா? பறக்கிற பிளைட்ட மறைச்சு லிப்ட் கேப்பியா? கார்ல போறவன உனக்கு இழிச்சா போயிடா. இந்த காரோட ரேட் தெரியுமா உனக்கு? 1 கோடி ரூபாய். Do you know that? இந்த கார்ல உட்கார்ந்து போறதுக்கு ஒரு தகுதி வேணும்டா. உட்கார்றதுக்கு பெடக்ஸ் இருந்தா போதுங்க சார். கிண்டல் பண்ணி பாக்குறியா? எனக்காக எவ்வளவு பெரிய விவிஐபி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா?
என் லைஃப்ல ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நானே செதுக்கணும். யோ லெப்ட் தராட்டாலும் பரவாயில்ல, தயவு செய்து பஞ்சு டைலாக்லாம் நீ பேசாத, அதுக்கெல்லாம் அவர் இருக்காரு. ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? பஞ்சாயத்து போர்டு பல்பு கேள்விப்பட்டிருக்கியா? அந்த ஆள் கேட்டானா? அந்த ஆள் கேட்டானாடா? அவனை விட நீ மோசம், அவரை விட நீ மோசமா இருக்க. சார் நீங்க போங்க போக சார். முடியாது. அப்ப இங்கே இருங்க சார். சொல்லு பஞ்சவர்ண டார்லிங். எங்கயா இருக்க? நடு ரோட்ல இருக்கோம். செருப்பால் அடிப்பேன். செருப்பால அடி. ஏங்க அக்காவை திட்டுறீங்க? நான் பேசலம்மா. யாரையா பேசுறா? யோ யாரையா? என்னம்மா? வெயிட் பண்ணு சன்னி. ஆண்டிவே தூ மங்கி சார் கிசிங்கமா. பஞ்சு கார் எடுத்துட்டு வாயானா? பஞ்சு எவளையோ ஒருத்தி கூட்டிட்டு முத்த சுத்திட்டு தெரியல. வாயில குத்தி போடுவேன். வாயில குத்துவியா? ஐயோ யோ உன் முகத்துக்கு நான் ஒருத்தி பத்தாதனே. பஞ்சு வேற சேர்த்துக்கிட்டு தெரியறியா நீ? வீட்டு பக்கம் வாயா. இருக்கு உனக்கு. இனிமே உனக்கு மாட்டு கொட்டானா வீடு. பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு வாங்கி தரேன். தின்னுட்டு வயித்த கழுவிக்க. சோறு கிரன் வீட்டு பக்கம் வந்த. What's happened? பஞ்சு கத்துற இன்ஜின் கூட ஸ்டார்ட் ஆக மாட்டேன். காரும் புது கார், வாங்கின காசும் உழைச்ச காசு. எங்கே தப்பு நடந்திருக்கும்? என் வளர்ச்சி பிடிக்காம இவனும் செய்வின வச்சிருக்கான். ஓ காட். இங்கே எப்படி இது இஸ் பாசிபிள்? ஐயோ வாயை திறந்துகிட்டு இருக்கிறது பார்த்தா பல நாள் பசி மாதிரி தெரியுது. எப்படியாவது டோரை திறந்து உள்ள போய் மட்டும் நான் பொழைச்சிட்டு இறைவா. பஞ்சவர்ணா எங்க இருக்க? ஒரு எண்ணத்துல 2 நாய்க்கிட்ட மாட்டிட்டேனே. எங்க இருக்கேன்னு கேக்குறேன். பேசுனா இப்ப இவன் குதிரவான், பேசுறானா அப்புறம் அவ குதிரவான், என்னையா? அப்புறமே நான் குதிரட்டும். ஒன்னு கேக்குறேன், நீ ஒன்னு பேசிட்டு இருக்க. ஹலோ. ஏய் இவன் என்னடா அங்கே நிக்கிறேன்? எங்க பாத்துருக்கமே. விவிஐபி கூட மீட்டிங்னு சொல்லிட்டு நாய் கூட மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கேன். அட நன்னாரி பேல. எதுக்கு கண்ட நாய் கூட எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு தெரியற? தெரியாம மாட்டிக்கிட்டேன். நான் ஒன்ன கேட்கல, சாரா கேட்டேன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப்னா நீ இங்க வரணும், நாங்க அங்க வர மாட்டோம். நான் மூவ் பண்ணா சாரு மூவ் பண்ணுவார். கம். என்ன பேச்சு, என்ன சவுட்டிங்கு, பஞ்சு டைலாக பேசுற எப்படி? எங்க இப்ப நாய்கிட்ட பஞ்சு டைலாக் பேசி பார்க்கலாம். ஏய் கம்னுற, நீ ஏன் காரை விட்டு வரங்கண்ணா? வர வழியில கார் ரிப்பேர் ஆச்சு தம்பி. இப்படி விதி என்ன வீதியில ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு தம்பி. ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நேரமா எப்படியாவது நாயை ரிப்பேர் பண்ணி கார் சேர்ந்து காப்பாத்துங்க. என்னது? ஐயோ பயத்துல வார்த்தை உலக பட் கண்டென்ட் ஆடுற. யோ உனக்கு ஹெல்ப் பண்றதுனால எங்களுக்கு என்ன யூஸ்? உங்களை நான் எங்க டிராப் பண்ணணுமோ அங்க டிராப் பண்ணிடுறேன், இன்க்ளூடிங் ஃபுட். காட் பிராமிஸ் தம்பி. மாப்ள சரி நீ காரை டீல் பண்ண, நான் நாயை டீல் பண்ணிக்கிறேன். ஏய் சார மரியாதையா பேசுற தம்பி. ஏய் ஏய் போறயா இல்லையா? நீங்க சத்தம் போட்டா அது ஏன் சீட்டை தான் கிளிக்கும் தம்பி. அப்படியா? இப்ப பாரு கல்லுங்கடா இருக்கு. இரு ப்ளீஸ். டாகி. கேட்ச். ஒரு கோடி ரூபாய் கொடுத்து கார் வாங்குறது முக்கியம் இல்ல, நல்ல குவாலிட்டியான கூலிங் கிளாஸ் வாங்கு. திருவிழால 50 ரூபாய்க்கு வாங்க இப்படித்தான் இருக்கும். 50 ரூபாய் இல்ல தம்பி. எவ்வளவு? 5 ரூபாய். என்ன சார் இவ்வளவு பெரிய ஹோட்டலா? சொன்ன மாதிரியே சாப்பிட கூட்டிட்டு ஏய் வந்துட்டாரு. வாடா. ஏங்க சார் சரக்கு அடிச்சுட்டு சாப்பிடுவாங்க சார்? எருக்களம்பாலுக்கு எருமாப்பாலுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியாது. ரிச் ஹோட்டல்ரா. ஐ நோ சார். இங்க மரவள்ளி கலக்க மசாலா பாலும் ஃபேமஸ். சரிங்க சார். மல்லிகைப்பூ மாதிரி வேக வச்சு சரிங்க சார். சால்ட் அண்ட் பெப்பர் அப்படி மேலாக தூவிட்டு சார் மேல தூவி விட்டா கண்ணெல்லாம் எரியும் சார். கேளுங்கடா. சாரி. அத நீ கையால தொடுற பொழுது ஐயர்கட பூந்தி மாதிரி சும்மா கொட 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 கொடன்னு கீழே கொட்டும். அத நீ ஐயா அப்படியே வாயில போடுற பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஐஸ்கிரீம் மாதிரி உடலுக்குள்ள போயிடும். சார் சூப்பர் சார், சூப்பர் சார். நீங்க பாத்துங்க, நான் பெரியாவிட போய் சாப்பிட்டு அப்ப எங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சாப்பிட்டோம் பாய்ஸ். என் பேர்ல வீடு இருக்கு,
பேங்க்ல பணம் இருக்கு, கார் இருக்கு, உன் பேர்ல என்ன இருக்கு? என் பேர்ல நான் இருக்கேன். I know that you are a bucko. 5 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கி போட்ட வேண்டாம்டா நீ. கால் மேல கால் தூக்கி பாரு. This is punishment for you, okay? பா இவனெல்லாம் நாயை விட்டு கடிக்க விட்டுருக்கணும்டா. அப்பதான்டா சரியா வரும். டேய் பசிக்குது மாப்பிள்ள. டேய் உனக்கு ஓம் பிரச்சனை அதானே? இன்னும் 2 மணி நேரத்துல கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு முழிக்கிற. இங்க பாரு, இப்போ உன் மேல அவளுக்கு ஒரு சின்ன மரியாதை இருக்குது. இந்த சாக்கை பயன்படுத்தி உன் மனசுல என்ன இருக்கு எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிடு. பிடிச்சிருக்கு பிடிக்கல இப்பவே தெரிஞ்சுக்கலாம். என்ன போ. அந்த ஆப்பிள் மண்டையனை பத்தி யோசிக்கிறியா? கவலையே விடு. இந்த கார் மேல ஏறி உட்காந்தேனா போதும். யூ நோ தட்டு சில்வர் தட்டுன்னு இங்கிலீஷ் பேசிட்டே என்கிட்ட வந்துருவேன். அப்படியே நான் பக்கப் பண்ணிக்கிருவேன். நீ போ. போடா. ஆரம்பிச்சிட்டியா? நீ போ போ. பாரு பூனை கூட மண்டையை தொந்துக்கிட்டு பாரு. காவாலி போய் திங்கிறத பாரு. 1 கோடி ரூபாய் போட்டு கார் வாங்கினாங்க. வர்றா சார். பிரியாவை பார்த்தீங்களா சார்? பிரியா இங்கதான் எங்கேயாவது போயிருக்கும். தம்பி இந்தா சாப்பிடு. சூப்பர். அடி அடி. வாட்டர் டேஸ்ட் வேணும். பிரியா 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 பிரியா. அழகு என்னாச்சு? இல்ல நீங்க காணான்னு பயந்துட்டு. சாரி, என்னால தானே உங்களுக்கு இவ்வளோ டென்ஷன். நான் உங்களை முதல்ல மீட் பண்ணப்போ எவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்க. நம்ம சென்னை ரீச் ஆன உடனே நீங்க ஃப்ரீ ஆயிடலாம். இந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்ச நேரம் தாங்கிக்கங்க. ஏங்க நீங்க இப்படி பேசுறதாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. ஊர்ல ஒரு வேலையும் இல்லாம சும்மா தான் சுத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு ட்ரெயின்ல வரும்போது கூட எங்க போக போறோம் என்ன பண்ண போறோம்னு தெரியாது. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் லைஃப்ல ஒரு வேலை செய்ய போறோங்கிற சந்தோஷமே வந்தது. உங்களை சென்னையில விட்டதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம்னு எங்களுக்கே தெரியல. நாங்க ஒரு வேஸ்ட்டுங்க. சிச்சி என்ன சொல்றீங்க? இன்னைக்கு உங்களை மாதிரி தாங்க ஆளுங்க தேவை. பேப்பர்ல வேலைக்கு ஆள் வேணும்னு ஆட் கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா கேக்குறாங்க? ப்ராப்ளம் சால்வர்ஸ், கிரைசிஸ் ஹேண்ட்லர்ஸ், கமிட்டட் ஒர்க்கர்ஸ். இதுல எல்லா திறமையும் உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா உங்க பேருக்கு பின்னாடி பின்னு ஒரு டிகிரி மட்டும் இல்ல, மத்த எல்லா குவாலிட்டிஸும் உங்ககிட்ட இருக்கு. எல்லாருனாலையும் ஒரு ஆடி கார் ரிப்பேர் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, எனக்கு மைக்குக்கு யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா தைரியமா முதல்ல வந்து நிக்கிறவங்க நீங்க தான். நான் கன்ஃபார்மா சொல்றேன், லைஃப்ல நீங்க பெருசா ஜெயிப்பீங்க. அழகு அங்க ஏதோ இருக்கு. கொஞ்சம் மேல, கொஞ்சம் ரைட், கொஞ்சம் கீழே. எப்படின்னு தெரிஞ்சிருந்தா மூஞ்சி பேர் ஆயில் ஆப்பிக்கிட்டு வந்து உட்காந்துருப்பேன். நான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ். வேற வேற கம்யூனிட்டி. பேரண்ட்ஸ் ஒத்துக்கல, ஊரை விட்டு ஓடிடுது. இந்த பையன் உங்களுக்கு ஃப்ரெண்டு, உங்க லவ்வுக்கு ஹெல்ப் பண்ற. சார் அது எப்படி இவ்ளோ கரெக்ட்டா சொன்னீங்க? எனக்கு பேசுற நீ தெரியுமா? ஆளை பார்த்தா ஈபி ரீடிங் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஒருத்தர் மூஞ்சிய பார்த்தாவே நான் பட்டக்கு பட்டக்குன்னு அவங்கள பத்தி சொல்லுவேன். அப்படியா? அப்படித்தான். எங்க என் மூஞ்சிய பார்த்து படக்கு படக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பண்ணானே பொறம்போ. ஏய் ஏய் ஏய், நான் உன்னை பத்தி கேட்கல, என்ன பத்தி கேட்டேன். அப்படி யாராவது ஒன்னு திட்டினா எருமை மாதிரி படுத்தா பொறுமையா இருப்பேன். டேய் நீ என்னைக்குமே காதலுக்கு காவலம் தான்டா. மாமான்னு சொல்ல வர்ற. டேய் உன் மூஞ்செல்லாம் பார்த்து எந்த பொண்ணும் காதலிக்காது. அப்படி மீறி காதலிச்சாலும் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு ஓடி போயிரு. சத்தியமா நான் எதுவும் சொல்லடா. ஏய் தம்பி, இந்த பாப்பாவை முத நீங்க எங்க பாத்தீங்க? ஒயின் ஷாப்ல. வாட்? ட்ரிங்கிங் ஹேபிட். ஓடுற ட்ரெயின்ல தண்ணியும் தம்மும் இருந்தா தானங்க பொழுது போகும். தண்ணின்னு வந்தா தம்மு வரதானே செய்யும். என்ன மைக்? ஆமா ஆமா, எல்லாத்தையுமே பாத்ரூமுக்குள்ள இருந்தே கேட்டுட்டு இருந்திருப்பாளோ. தம்பி, இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர உங்கள்ட்ட வேற எந்த மைனஸுமே கிடையாது. உங்க காதல் ரொம்ப அர்த்தமானது. கரெக்டா சொன்னீங்க. அப்பாடி. கலரா 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 பிளடி பேக்கர் டாக் வில்லேஜ் பாய். ஒரு கோடி ரூபாய் கார் காலுக்கு இடமாடாது. நடு ரோட்ல போறவனோட சகவாசம் வச்சா அப்படித்தான் நக்கிட்டு போகணும். ஆமா, இவர் சச்சின் ஷாருக்கானு கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பாரு. என்னது
ரோட்டை பார்த்து ஓட்டுங்க சார்.